தனிமையில செய்யக்கூடிய ஒரு செயல் நாளைக்கு மறுமையில நமக்கு வெற்றியை பெற்று தரும்னு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களாகிய நாம அதிகம் தனிமையில இருக்கிறோம். அந்த தனிமையின் மூலமா மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம்னு நினைச்சு கவலைப்படக்கூடியவர்களா இருக்கிறோம். சில மருத்துவர்கள் கூட நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு தனிமையும் ஒரு காரணம்னு சொல்லி அந்த தனிமையில இருந்து நம்மளை தவிர்ந்திருக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த தனிமையில செய்யக்கூடிய ஒரு செயல் நாளைக்கு மறுமையில நமக்கு வெற்றியை பெற்று தரும்னு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? இந்த ஹதீஸ கவனிங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நோக்கி ஒரு பயணத்துல ஜும்தான்ங்கிற மலைப்பகுதியில ஒரு செய்தியை சொல்றாங்க. சபக்கல் முஃபரிதூன், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமல் முஃபரிதூன், தனித்து விட்டவர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸாக்கிரூன் அல்லாஹ் கஸீரம் வஸ்ஸாக்கிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறும் ஆண்களும் அதிகம் நினைவு கூறும் பெண்களும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியில ஆண்களையும் பெண்களையும் சேர்த்துதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. வெளியில சென்று வர ஆண்களை விட வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் தனிமையான சூழ்நிலையும் வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். அந்த சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் டிவியில கேளிக்கை நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் மூலமாகவும் செல்போனில் மூழ்கி கிடப்பதன் மூலமாகவும் வீணடிக்கிறோம். இறை நினைவு மறுமையில் வெற்றி பெற்று தருங்கிற விஷயத்துல அலட்சியமா இருக்கலாமா? மேலும் இந்த இறை நினைவுதான் மன அழுத்தத்தை போக்கி மன நிம்மதியை பெற்றுத்தரும் சொல்லி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா 13வது அத்தியாயம் 28வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ்.